அம்மா நீங்க வீட்லயே செஞ்ச காஞ்ச எறாவை வச்சு இன்னைக்கு ஒரு தொக்கு பண்ணிடலாமா? பண்ணிடலாமாப்பா. முதல்ல நல்லா கழுவிட்டு ஊற வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் தாராளமாக தான் இதில் எண்ணெய் சேர்த்து செய்யணும் இந்த சம்பளுக்கு. கொஞ்சமாக சோம்பு, சீரகம், வெந்தயம், வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். இடிச்சு வச்ச 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அரைச்ச தக்காளியை அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு 5 தக்காளி போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். தக்காளி வதங்க உப்பும் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூளும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருணும். ஊற வச்ச எறாவை ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா குறப்பாக அரைச்சாச்சு, அதையும் இதை சேர்த்துடலாம். இதோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சுருள சுருள வதக்கி எடுத்துடலாம். காஞ்ச எறாத்துக்கு கொத்தமல்லி தூவி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அம்பிட்டு ருசியாக இருக்கும். அப்படியே இன்னும் வேணும்னு கேட்பீங்க. ஓகே, அவ்வளோதான் முடிச்சாச்சுப்பா எறா தொக்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.